1 முதல் புதிய வருமான வரி சட்டம் அமலுக்கு வரும் என நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். வருமான வரி தாக்கல் நடைமுறையை எளிமையாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வருமானம் குறித்து தவறான தகவல் தெரிவித்தால் 100% அபராதம் விதிக்கப்படும் என நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்த பிறகும் அதில் திருத்தம் செய்ய வாய்ப்பு வழங்கப்படும் என்றார். மத்திய பட்ஜெட்டில் பாதுகாப்பு துறைக்கு 7.84 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. இது நாட்டின் ஜிடிபியில் 11% ஆகும். மும்பை டு புனே, ஐதராபாத் டு சென்னை, சென்னை டு பெங்களூரு, டெல்லி டு வாரணாசி, வாரணாசி டு சிலிகுரி ஆகிய 7 நகரங்களில் பயணிகள் போக்குவரத்திற்காக அதிவேக ரயில் சேவை துவங்கப்படும் என நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். லோத்தல், ஆதிச்சநல்லூர், சாரநாத், அஸ்தினாபுரம் உட்பட 15 இடங்களில் தொல்லியல் அருங்காட்சியகம் மற்றும் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என அமைச்சர் நிர்மலா அறிவித்தார். தனிநபர்கள் வருமான வரி தாக்கல் செய்ய ஜூலை 31 வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். திருத்தப்பட்ட வருமான வரி கணக்கு தாக்கலுக்கு மார்ச் 31 வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்றார். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் சார்ந்த உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கும் மற்றும் ஆய்வக பணி மாணவிகளுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தனி விடுதி அமைக்கப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் அறிவித்துள்ளார். பெண்கள், இளைஞர்கள் முன்னேற்றம், வளர்ச்சிக்கு பட்ஜெட்டில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என பிரதமர் மோடி பட்ஜெட்டை புகழ்ந்துள்ளார். 140 கோடி இந்தியர்களுக்கான வளர்ச்சிக்கான பட்ஜெட் என்றார். உற்பத்தி திறன் மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு மத்திய பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு புதிய திட்டங்களும் இல்லை. ஏற்கனவே வரவேண்டிய ஜல்ஜீவன் மற்றும் கல்வி நிதியும் இல்லை. மொத்தத்தில் மத்திய பட்ஜெட் 2026 ஏமாற்ற பட்ஜெட் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக மக்கள் பயன்பெறும் வகையில் எண்ணற்ற திட்டங்களுடன் வரலாற்று சிறப்புமிக்க மத்திய பட்ஜெட்டை வழங்கியுள்ள பிரதமர் மோடிக்கும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலாவுக்கும் மனமார்ந்த நன்றிகள் என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். மத்திய பட்ஜெட் இந்தியாவின் வளர்ச்சிக்கு வழிவகுப்பதோடு உலக அளவில் இந்தியா பொருளாதார நிலையில் வலுவான நாடாக உயர்வதற்கு வழிவகுக்கும். பிரதமர் மோடிக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலாவுக்கும் பாராட்டுகள் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். அதிமுக தனிக்கட்சி கிடையாது, பாரதிய ஜனதாவின் கிளை அமைப்பு. பிரதமர் மோடியின் வாக்குறுதிகளைத்தான் பழனிசாமி அறிவித்துள்ளார் என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் தோல்வி நிச்சயம் என்பதால் தான் பட்ஜெட்டில் தமிழகத்தை பாரதிய ஜனதா அரசு புறக்கணித்து விட்டதாக கம்யூனிஸ்ட் கட்சி 100ஆண்டு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டி பேசினார். மேலும் திராவிடமும் கம்யூனிசமும் ஒன்றுதான், பாசிசத்தை வீழ்த்துவதே நமது இலக்கு என்றும் சொன்னார். கம்யூனிசம் என்பது மனிதர்கள் எல்லோருக்கும் ஏற்பட வேண்டிய ஒரு உணர்வு என இந்திய கம்யூனிஸ்ட் 100ஆண்டு நிறைவு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். கன்னிமரா நூலகத்தில் உலக புகழ்பெற்ற சிந்தனையாளர் கார்ல் மார்க்ஸ் சிலையை பிப்ரவரி 6ஆம் தேதி திறந்து வைக்க இருக்கிறேன் என்றார். தேர்தல் என்பதால் எதையோ கவர்ச்சிகரமாக அறிவித்து ஆட்சியை பிடித்து மக்களை ஏமாற்றும் வழக்கம் உங்களுடையது. நிலையான வளர்ச்சியுடைய என்டிஏ கூட்டணி அரசின் பாணி அதுவல்ல என முதல்வர் ஸ்டாலினுக்கு நயினார் நாகேந்திரன் பதில் அளித்துள்ளார். அடுத்த பட்ஜெட்டில் உறுதியாக திருக்குறள் இடம்பெறும். ஏனெனில் அடுத்த வருடம் தமிழகத்தில் திமுக ஆட்சி அகற்றப்பட்டு என்டிஏ ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் என முதல்வர் ஸ்டாலினுக்கு பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி பதில் அளித்துள்ளார். தாவேகாவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தனது களப்பணியை மதுரையில் இருந்து வெற்றிகரமாக துவங்கியுள்ளது. தென் மாவட்ட மக்கள் வழங்கிய ஆலோசனைகள் தேர்தல் அறிக்கையில் நிச்சயம் முக்கிய இடம்பெறும் என தாவேக நிர்வாகி அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஜனவரி 2026 நாட்டின் மொத்த ஜிஎஸ்டியாக 1,93,000 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது. இது முந்தைய 2025ஆம் ஆண்டு ஜனவரியுடன் ஒப்பிடுகையில் 6.2% அதிகம் என மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் 19 அரபு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடந்தது. இதில் பாலஸ்தீனம் தனி நாடாக உருவாக இந்தியா ஆதரவு தெரிவித்தது. பயங்கரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் அதை ஒழிக்க ஆதரவு தருவதாக அனைத்து நாடுகளும் உறுதியேற்றன. மத்திய அரசு பணிகளில் ஐஜி அந்தஸ்திலான பதவிகளை பெற விரும்பும் IPS அதிகாரிகள் அதற்கு முன்னதாக சிபிஐ உள்ளிட்ட மத்திய அரசு பணிகளில் SP மற்றும் DIG-ஆக குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் கட்டாயம் பணியாற்றியிருக்க வேண்டும் என்ற புதிய நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் கோவாவுக்கு எதுவும் இல்லை. கோவாவை மத்திய அரசு முற்றிலும் மறந்துவிட்டது. பணவீக்கம் மற்றும் வேலை வாய்ப்பின்மை ஆகியவற்றை எதிர்கொள்ளும் திட்டங்களும் இல்லை என டில்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறினார்.
தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனி முருகனுக்கு காவடி எடுத்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வழிபட்டார். T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவுக்கு எதிரான லீக் போட்டியில் பாகிஸ்தான் அணி பங்கேற்காது என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இலங்கையில் வரும் 15ஆம் தேதி இந்திய அணியை பாகிஸ்தான் எதிர்கொள்ள இருந்தது குறிப்பிடத்தக்கது. கிரீன்லாந்தை வாங்குவதற்கான பேச்சு நடந்து வருகிறது. விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் பிரிவினைவாதிகள் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் 18 பேர் உட்பட 33 பேர் பலியாகினர். இதைத் தொடர்ந்து பிரிவினைவாதிகளை கண்டறியும் விதமாக நடந்த தேடுதல் வேட்டையில் கடந்த 40 மணி நேரத்தில் 145 பயங்கரவாதிகள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்திய கடலோர காவல்படையின் 50வது நிறுவன தினம் சென்னை கடலோர காவல்படை கிழக்கு பிராந்திய தலைமையகத்தில் இன்று விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் கவர்னர் ரவி, மத்திய மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதரகங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி அளித்த சென்னை ஹைகோர்ட் நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்பியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக DGP தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க படைகள் ஈரானை தாக்கினால் அதன் விளைவு மத்திய கிழக்கு முழுவதும் பரவும் என்றும், அமெரிக்கர்கள் ஒரு போரை தொடங்கினால் இந்த முறை அது ஒரு பிராந்திய போராக இருக்கும் என்றும் அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் அரசை எதிர்பார்க்காமல் 60 லட்சம் ரூபாய் செலவில் ஊர் மக்கள் பங்களிப்போடு கட்டப்பட்ட பேட்மிண்டன் உள் விளையாட்டு அரங்கத்தை புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் திறந்து வைத்து அவர்களுடன் பேட்மிண்டன் விளையாடி மகிழ்ந்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தை மாத பௌர்ணமியையொட்டி தங்க கருட வாகனத்தில் மலையப்ப சாமி எழுந்தருளினார். 4 மாட வீதிகளிலும் உலா வந்த சுவாமியை கோவிந்தா கோஷம் எழுப்பி பக்தர்கள் வழிபட்டனர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீர்த்தவாரி தாமிரபரணி நதிக்கரையில் வெகு விமர்சையாக நடந்தது. வேலூர் வள்ளிமலையில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு முருகருக்கு வெள்ளி கவசம் அணிவித்து சிறப்பு தீபாராதனை நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் சுமந்தும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி முருகனை தரிசித்தனர். திமுக தொகுதி பங்கீடு குழுவை விரைவில் அமைத்து முதலில் எங்களை பேச்சுக்கு அழைக்கும் என காத்திருப்பதாக தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். சொத்து விவரங்களை தாக்கல் செய்யாத 68,000 அரசு ஊழியர்களின் சம்பளத்தை நிறுத்தி வைத்து உத்தரப்பிரதேச அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியால் தான் இந்தியாவுக்கு விடிவு காலம் பிறக்கும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு நிறைவு விழாவில் VCK தலைவர் திருமாவளவன் பேசியுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் கேரள மாநிலம் முழுவதுமாக விடுபட்டு போயிருக்கிறது. பட்ஜெட் அறிவிப்பில் கேரளா கண்ணுக்கு தெரியவில்லை என காங்கிரஸ் MP சசி தரூர் விமர்சித்துள்ளார். தலைநகர் சென்னையை ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு ஆகிய நகரங்களுடன் இணைத்து ரயில் பயணத்தை எளிதாக்கும் வகையில் அதிவேக ரயில் வழித்தட சேவையை அறிவித்துள்ள நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நன்றிகள் என நயினார் நாகேந்திரன் கூறினார். வேலைவாய்ப்பு, உற்பத்தி துறை, முதலீட்டாளர்கள், விவசாயிகள் என அனைத்தும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பட்ஜெட். இந்தியாவின் உண்மையான நெருக்கடிகளுக்கு கண்ணை மூடிக்கொண்டு திருத்தத்தை மறுக்கும் ஒரு பட்ஜெட் என மத்திய பட்ஜெட் 2026 குறித்து காங்கிரஸ் MP ராகுல் விமர்சித்துள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அடித்தளங்களை நமது மத்திய அரசின் இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் வலுப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது என அண்ணாமலை கூறியுள்ளார். 2047 இந்தியாவை உலகின் முதல் பொருளாதார நாடாக மாற்றும் பிரதமர் மோடியின் கனவை நனவாக்கும் வகையில் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளது. அனைவருக்குமான வளர்ச்சி என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது என பாரதிய ஜனதா MLA வானதி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதம் எனும் இலக்கை எளிதில் எட்டிப்பிடிக்க உதவும் மத்திய பட்ஜெட் என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் பாராட்டியுள்ளார். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் H. ராஜா உடல்நலம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று விசாரித்தார். பட்ஜெட்டில் இந்தியாவின் பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் சவால்களுக்கு ஒரு தீர்வை கூட வழங்கவில்லை. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, பணியிடங்களில் பெண்களின் பங்கேற்பை அதிகரிப்பதற்காக எந்த திட்டமும் இல்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். மத்திய பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்கிறது. இந்த ஆண்டு பட்ஜெட்டில் திட்டங்களும் இல்லை, திருக்குறளும் இல்லை. விவசாயத்தை பற்றி பட்ஜெட்டில் பேசாமல் AI தொழில்நுட்பம் குறித்து பேசப்பட்டுள்ளது. என்ன செய்தாலும் தமிழகத்தில் வெற்றி பெறப் போவதில்லை என்ற எண்ணத்தில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என திமுக MP கனிமொழி தெரிவித்தார். மத்திய பட்ஜெட்டில் தங்கம், வெள்ளி விலையை கட்டுப்படுத்த எந்த அறிவிப்பும் இல்லை. யானை பசிக்கு சோளப்பொறி கொடுத்தது போல இருக்கிறது பட்ஜெட் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார்.
புனிதமான தைப்பூச திருநாளில் அனைவருக்கும் எனது வாழ்த்துகள். முருகப்பெருமானின் அருள் எப்போதும் நமக்கு கிடைக்கட்டும். நல்ல ஆரோக்கியம், வெற்றி மற்றும் வளத்துடன் அனைவரும் ஆசிர்வதிக்கப்படட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பிரதமர் மோடி கூறியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் வரும் 15ஆம் தேதி அனைத்துலக வள்ளலார் மாநாடு நடத்தப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திருவொற்றியூர் நெடுஞ்சாலைக்கு வள்ளலார் நெடுஞ்சாலை என பெயர் சூட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மாளிகைக்கு சென்ற நிதியமைச்சர் நிர்மலா தன் குழுவினருடன் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்தார். தொடர்ந்து 9வது முறையாக மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யவிருக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ஜனாதிபதி முர்மு வாழ்த்து கூறினார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கர்த்தவ்ய பவனில் பட்ஜெட் தயாரிப்பு குழுவில் இடம்பெற்ற அதிகாரிகளுடன் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரியும் உடனிருந்தார். பட்ஜெட் எதிரொலியாக இந்திய பங்கு சந்தைகள் கடும் சரிவை சந்தித்துள்ளது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 2000 புள்ளிகளுக்கு மேல் சரிந்துள்ளது. தேசிய பங்கு சந்தை நிப்டியும் 700 புள்ளிகளுக்கு மேல் சரிந்தது. பட்ஜெட் உரையை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிறைவு செய்தார். 1 மணி நேரம் 26 நிமிடங்கள் அவர் பட்ஜெட் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இனி இந்திய பங்குச்சந்தையில் முதலீடு செய்யலாம் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார நிறுவனத்தின் பாரம்பரிய மருந்துகள் ஆராய்ச்சி மையம் குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் அமைக்கப்படுகிறது. 2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். தைப்பூசத்தன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். உயிரி மருத்துவத்தை ஊக்குவிப்பதற்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மலா பட்ஜெட்டில் அறிவித்தார். செமி கண்டக்டர் உற்பத்திக்கு 2.0 திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றார். இந்திய பொருளாதாரம் சீரான வேகத்தில் முன்னேறி வருகிறது என பட்ஜெட் உரையில் நிர்மலா சீதாராமன் பேசினார். பொருளாதார வளர்ச்சிக்காகவும் வர்த்தக பெருக்கத்திற்காகவும் முதலீடுகளை கவரவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றார். தமிழக வெற்றிக் கழகத்தில் 3 லட்சம் பொறுப்பாளர்கள் பல்வேறு கட்டங்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 1,63,000 கழக நிர்வாகிகளுக்கு QR குறியீட்டுடன் கூடிய டிஜிட்டல் அட்டையை அக்கட்சித் தலைவர் விஜய் அந்தந்த மாவட்ட செயலாளர்களிடம் இன்று வழங்கினார். NDA கூட்டத்துக்காக வைக்கப்பட்ட பேனரில் எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்கள் இல்லை, பழனிசாமியின் படம்தான் இருந்தது. இப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு மக்களிடம் ஓட்டு கேட்கப் போகிறார் எடப்பாடி பழனிசாமி என ஈரோட்டில் தாவிக மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் கேள்வி எழுப்பினார். தாவிக 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்ய வேண்டும், மனசாட்சியுள்ள மக்களாட்சியை தலைவர் விஜய் தலைமையில் அமைக்க பாடுபடுவோம் என அக்கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இன்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட் 2026 வெறும் அம்பானி மற்றும் அதானிக்கான பட்ஜெட் மட்டுமே. இது ஏழை எளிய குடும்பங்களுக்கான பட்ஜெட் கிடையாது என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். திமுக அரசு மீது தமிழக மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். அவர்களின் தோல்வி உறுதியாகிவிட்டதால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி குறித்து விமர்சிக்கிறார்கள் என பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி கூறினார். திமுகவில் அராஜகம் செய்பவர்களை ஊக்குவிக்கும் பணிதான் நடக்கிறது. எளியவர்களை தாக்குவதை திமுக கைவிட்ட வரலாறே கிடையாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறினார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான அறிவிப்புகள் இடம்பெறுமா என்று முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தலை மனதில் வைத்தாவது இம்முறை தமிழகத்திற்கான அறிவிப்புகளை தவறாமல் வெளியிடுவீர்கள் என எதிர்பார்க்கிறோம் என்றார். தமிழகம், ஒடிசா, கேரளாவில் கனிம வள மையம் அமைக்கப்படும் என நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அரிய வகை கனிம வழித்தடம் தமிழகத்தில் அமைக்கப்படும் என்றார். விஜய், நீங்கள் வாங்கும் சம்பளம் எவ்வளவு? அதில் ஒயிட் எவ்வளவு, பிளாக் எவ்வளவு என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கேட்டார். நீங்கள் கட்டிய வரி எவ்வளவு, மீத பணம் எங்கு வைத்திருக்கிறீர்கள் என்றார். இந்தியாவே எதிர்பார்க்கின்ற வகையில் மிக பிரம்மாண்டமான ஒரு பட்ஜெட் இந்திய மக்களுக்காக மட்டுமல்ல, தமிழ்நாடு மக்களுக்காகவும் நல்லதாகவே இருக்கும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கூறினார். 3 முக்கிய கடமைகளை அடிப்படையாக கொண்டு மத்திய பட்ஜெட் தயார் செய்யப்பட்டுள்ளது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சியை விரிவுபடுத்துவது முதல் கடமை என்றார். தவிகவுக்கு விசில் சின்னம் கிடைத்ததால் தமிழகம் முழுவதும் விசில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. விசில் தயாரிப்பாளர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்கிறார் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். திமுகவுடன் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர்களுடன் அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் சென்னையில் இன்று ஆலோசனை நடத்துகிறார்.
ஒரு கட்சித் தலைவர் மற்றொரு கட்சித் தலைவரை சென்று சந்திப்பது இயல்பானது. அதுபோல்தான் கனிமொழி ராகுலை சந்தித்துள்ளார் என அமைச்சர் நேரு தெரிவித்தார். அவர் பழனிசாமி போல் முகத்தை கட்சிப்பால் மூடிக்கொண்டு யாரையும் சந்திக்கவில்லை என்றார். வணிக சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கடும் பொருளாதார நெருக்கடியில் உள்ள நிலையில் இந்த விலை உயர்வு கூடுதல் சுமையை மக்கள் மீது திணிப்பதாக கூறியுள்ளார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டில் ஒரு தொலைநோக்கு திட்டம் கூட இல்லை என கூறி எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கம் எழுப்பினர். தொடர்ந்து அவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாடு முழுவதும் பெரும் ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படும், விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என நிர்மலா தெரிவித்தார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பொதிகை மலையில் புதிய மலையேற்ற சுற்றுலா திட்டம் செயல்படுத்தப்படும். ஹிமாச்சல், உத்தரகண்ட் மாநிலங்களுக்கு இணையாக தமிழகத்திலும் அட்வென்ச்சர் டூரிசம் ஊக்குவிக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் தேர்தலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனித்து போட்டியிடப் போவதில்லை என ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். மேலும் பாமக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றார். முக்கிய திட்டங்கள் மற்றும் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் குறித்து தெளிவான தகவல்கள் இல்லை, உரை வெளிப்படையானதாக இல்லை என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கூறினார். பட்ஜெட் தயாரிக்கும் போது இருந்த பரபரப்பை விட வெளியிட்ட போது பரபரப்பு மிக குறைவாக இருந்தது என்றார். பட்ஜெட்டில் மேற்கு வங்கத்திற்கு ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை. ஒரே ஒரு வரிதான் உள்ளது, அது ஜிஎஸ்டி. எங்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு பணம் கொடுப்பதாக பெரிய அளவில் பேசுகிறார்கள். நாட்டின் பொருளாதார கட்டமைப்பை அழிக்க பாரதிய ஜனதா விரும்புகிறது என மேற்கு வங்க முதல்வர் மம்தா குற்றம் சாட்டியுள்ளார். சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் தைப்பூசத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்துக்களுக்கு தைப்பூசம் என்பது நம்பிக்கை மற்றும் சிந்தனைக்குரிய ஒரு முக்கியமான நாளாகும் என கூறியுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் வங்கதேசத்திற்கான வெளிநாட்டு உதவி நிதியை மத்திய அரசு பாதியாக குறைத்துள்ளது. இந்துக்களுக்கு எதிரான செயல்களை வங்கதேச அரசு தடுக்க தவறியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பார்லிமெண்டில் பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் மத்திய பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பட்ஜெட் தாக்கல் செய்ய வந்த நிர்மலா சீதாராமன் மெஜந்தா நிறத்திலான காஞ்சிபுரம் பட்டு சேலையை அணிந்திருந்தார். தமிழகத்தின் நெசவு பாரம்பரியத்தை வெளிக்காட்டும் வகையில் அவர் இந்த புடவை அணிந்திருந்தார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜனாதிபதி மாளிகை சென்று ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் வாழ்த்து பெற்றார். அப்போது தயிரில் சர்க்கரை கலந்த இனிப்பை நிர்மலாவுக்கு ஊட்டிவிட்ட முர்மு அவரை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு வங்கதேச ஊடுருவல்காரர்களுக்கு புகலிடம் தருகிறது என அமித்ஷா தெரிவித்தார். ஊடுருவல் நடக்கும் விதம் ஒட்டுமொத்த நாட்டுக்கே பாதுகாப்பு பிரச்சினையாக மாறியுள்ளது என்றார். இந்தியாவின் வளர்ச்சிக்காக அடுத்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 4.60 லட்சம் கோடி கடன் வழங்க உலக வங்கி சம்மதம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியா உலக வங்கி குழுமம் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச திருவிழா களை கட்டியது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் குவிந்தனர். பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர். திருவாரூர் அடியக்கமங்கலம் காசி விஸ்வநாத சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் இன்று நடந்தது. முன்னதாக அடியக்கமங்கலம் ஜமாத் சார்பில் பள்ளிவாசலில் இருந்து மேளதாளங்கள் முழங்க சீர்வரிசை பொருட்களை முஸ்லிம்கள் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். தைப்பூச திருவிழா நடைபெறும் ஒரே திவ்ய தேசமான திருசேரை சாரநாயகி தாயார் சமேத சாரதநாத பெருமாள் திருக்கோயிலில் இன்று தைப்பூச தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முருகனின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடாக விளங்கும் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் தைப்பூச விழாவை முன்னிட்டு அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சிறுவாபுரி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமியை தரிசித்தனர். தைப்பூசத்தை முன்னிட்டு பெரும்பேடு முத்துக்குமார சுவாமி கோயிலில் பக்தர்கள் 1 கிலோமீட்டர் தொலைவில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் தைப்பூச பெருவிழா ஜோதி தரிசனம் இன்று காலை 6 மணி அளவில் துவங்கியது. காலை 10 மணி அளவில் 2வது திரை நீக்கப்பட்டு ஜோதி தரிசனம் காட்டப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தைப்பூச தேர் திருவிழா விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தைப்பூசத்தை முன்னிட்டு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது.
திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு தெப்பத் திருவிழா விமரிசையாக நடந்தது. அம்மன் தெப்பத் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வள்ளலார் நினைவு தினத்தை முன்னிட்டு மதுக்கடைகள் மூடப்பட்டிருந்த நிலையில் தேனி பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை களை கட்டியது. பாட்டிலுக்கு 100 ரூபாய் அதிகம் வசூலிக்கப்பட்டது. வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபையில் நடைபெற்ற 155வது தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழாவில் தமிழக கவர்னர் ரவி சன்மார்க்க சாதுக்களுடன் கலந்து கொண்டு ஜோதி தரிசனம் செய்தார். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மின் விளக்கில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனால் மீன் வாங்க வந்தவர்கள் வியாபாரிகள் அலறியடித்து ஓடினர். உடனே மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மத்திய பட்ஜெட் சிறு குறு நிறுவனங்களுக்கு பயனளிக்கும் பட்ஜெட் என ஏற்றுமதியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு எந்த சலுகையும் இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் கூறியுள்ளனர். தவிக தலைவர் விஜய் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். தமிழ் கடவுள் முருகப்பெருமானை போற்றி வணங்கும் உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவர் இல்லங்களிலும் வளம், மகிழ்ச்சி, வெற்றி ஆகியவை நிலைக்கட்டும் என்றார். தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூரில் 4ஆம் தேதி வரை அதிகாலை பனிமூட்டம் காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை 50 ரூபாய் உயர்ந்து ரூபாய் 1899க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சமையல் சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. நிபா வைரஸ் பரவல் காரணமாக இந்தியாவில் இருந்து வாங்கும் இறைச்சி மற்றும் மாடு, ஆடு, கோழி, பன்றிகளின் இறக்குமதிக்கு கிர்கிஸ்தான் அரசு தடை விதித்துள்ளது. U19 உலகக்கோப்பை அரையிறுதிக்கு இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது. 253 ரன்கள் இலக்கை 33.3 ஓவருக்குள் பாகிஸ்தான் எட்ட முடியாத நிலையில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த இளம் வீரர் அல்காரஸ் செர்பியா வீரர் ஜோகோவிச்சை தோற்கடித்து முதன்முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றார். 19 வயதுக்கு உட்பட்டவருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. வெற்றி பெறும் அணி அரையிறுதிக்கு முன்னேறும். 2004இல் செல்வராகவன் இயக்கத்தில் ரவிகிருஷ்ணா, சோனியா அகர்வால் நடித்த 70 ரெயின்போ காலனி படம் வரவேற்பை பெற்றது. இதன் 2வது பாகத்தை செல்வராகவன் இயக்க ரவிகிருஷ்ணா நாயகனாகவும் அனஸ்வராஜராஜன் நாயகியாகவும் நடிக்கின்றனர். படம் பற்றி பேசிய அனஸ்வரா, முதல் பாகம் வந்தபோது எனக்கு 2 வயது. வளர்ந்த பிறகு அப்படத்தை பார்த்ததும் பிடித்தது. இதன் 2வது பாகம் நிறைவு கட்டத்தை நெருங்கியுள்ளது. இப்படத்திற்காக நானும் காத்திருக்கிறேன் என்றார். பேசும் படம், அபூர்வ சகோதரர்கள், லிட்டில் ஜான், ராஜபார்வை, மைக்கேல் மதன காமராஜன் போன்ற படங்களை இயக்கியவர் சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ். தற்போது 94 வயதை எட்டியுள்ள அவர் தனது 61வது படத்தை இயக்கியுள்ளார். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறார். விரைவில் படத்தலைப்பை அறிவிக்கின்றனர். கௌதம் கிருஷ்ணா இயக்கத்தில் சாய் தன்ஷிகா நடித்துள்ள யோகிடா படம் February 6இல் ரிலீஸ் ஆகிறது. இதன் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசிய தன்ஷிகா, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள் அதிகம் பார்க்க முடிகிறது. மானபங்கம் செய்துவிட்டால் ஒரு பெண்ணை செயல்பட விடாமல் தடுத்து விடலாம் என நினைக்கின்றனர். ஆனால் அதை கடந்தும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. வாழ்வில் என்ன நடந்தாலும் அதிலிருந்து தைரியமாக மீண்டு வர வேண்டும் என்றார். விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடித்துள்ள கரப்படம் ஏப்ரலில் ரிலீஸ் ஆகிறது. அடுத்து ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் தனது 55வது படத்தில் தயாரித்து நடிக்கிறார். சாய் அபயங்கர் இசையமைக்கிறார். நாயகியாக நடிக்க ஸ்ரீலீலா ஒப்பந்தமாகியுள்ளார். அஜித்தின் 64வது படத்திலும் இவர் நடிப்பதாக சொல்கிறார்கள். ஹிந்தியில் பவன் கிருபாலினி இயக்கத்தில் 2021இல் சைப் அலி கான், அர்ஜுன் கபூர், யாமி கௌதம் நடித்த பூத் போலீஸ் படம் ஹிட்டானது. இதன் 2ஆம் பாகத்தை வேறு நடிகர்களை வைத்து இயக்குநர் பிரியதர்ஷன் இயக்க உள்ளார். இதற்காக அவருக்கு 21 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டுள்ளதா? விக்ரமை வைத்து கௌதமேனன் இயக்கிய துருவ நட்சத்திரம் படம் 2017இல் முடிந்து இன்னும் வெளியாகவில்லை. இது பற்றி பேசிய கௌதமேனன், தற்போது இறுதிக்கட்ட பிரச்சினைகளை சரி செய்து வருகிறேன். இன்னும் 2 வாரங்களில் பட ரிலீஸ் தேதி அறிவிப்போம் என நம்புகிறேன். இதன் ரிலீஸுக்காக புதிய படங்களை இயக்காமல் இருக்கிறேன் என்றார். நடிகர் சிரஞ்சீவி தனது 158வது படமாக பாபி கொல்லி இயக்கத்தில் நடிக்க உள்ளார். விரைவில் துவங்கவுள்ள இப்படத்தில் பாலிவுட் இயக்குநரும் நடிகருமான அனுராக் காஷ்யப் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். ராஷ்மிகாவும் விஜய் தேவரகொண்டாவும் ராஜஸ்தானின் உதய்பூரில் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் முன்னிலையில் நாளை திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது.
நடிகர் ராம் சரண் உபாசனா தம்பதிக்கு ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை என இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளன. குடும்பத்தில் 2 புதிய உறுப்பினர்கள் இணைந்துள்ளது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என ராம் சரணின் தந்தை நடிகர் சிரஞ்சீவி தெரிவித்துள்ளார். இவர்களுக்கு 2023இல் ஒரு பெண் குழந்தை பிறந்தது குறிப்பிடத்தக்கது.